ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டு ஆல். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்டில் மேட்ரிக்ஸ் பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. -3 4 6 2. இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா -3 4 6 2. இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா A11ம் செகண்ட் எலமெண்ட் A12ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து A21ம் செகண்ட் எலமெண்ட் வந்து A22ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்டர்சேஞ்சிங் பண்ண போகிறோம். இன்டர்சேஞ்சிங் பண்ணிவிட்டு சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது அதாவது இன்டர்சேஞ்சிங் ஆஃப் A22 அண்ட் A11. அதாவது A11 இருக்கிற இடத்துல A22வும் A22 இருக்கிற இடத்துல A11ம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைன் சேஞ்சிங் A12ல் இருக்கிற சைனை வந்து A21க்கும் A21ல் இருக்கிற சைனை வந்து A12க்கும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி சேஞ்ச் பண்ணால் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் A கிடச்சிடும். இப்போ இதில் சேஞ்ச் பண்ணுங்களேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு இந்த -3, அதாவது இந்த -3 வந்து நமக்கு A22ல் வருமா, அப்போ இங்கே இருக்கிற 2 வந்து மேலே போவோம். அப்போ 2 இன்ட்டு சைன், இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, அப்போ ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் வரும். அப்போ நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 2 இன்ட்டு -4 -6 -3ன்னு கிடச்சிடும். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 3 1 3 4 1 3 7 2. ஓகேவா? இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது 2x2 மேட்ரிக்ஸ்னால் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். எப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து A11 A22 இடத்துலையும் A22வை A11 இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா A12ஓட சைனை வந்து A21க்கும் A21ஓட சைனை வந்து A12க்கும் ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு வந்து we get to adjoint A. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸை அப்படி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தனித்தனியாக A11 டேர்ம் தனியாகவும் A12 டேர்ம் தனியாகவும் A13 எலமெண்ட் தனியாகவும் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட அட்ஜாயிண்ட் A ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு வந்து A11 கண்டுபிடிக்கிறேன். A11 எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ, அதாவது ஃபஸ்ட் காலம் ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் டேர்ம் தான் A11. அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன கிடைக்கிறது? 4172. அதுதான் A11. ஓகேவா? அதெல்லாம் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 4172 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணால் 4 2 8 1 7 -7 ஈக்குவல் டு 8ல் 7 போச்சுன்னா 1. நமக்கு வந்து இது ஆல்டர்னேட்டிவ் சைன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். A11 ப்ளஸ்னால் நெக்ஸ்ட்டு மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்படியே வந்து ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட்டு A12 ஃபைன் பண்ணுறேன் பாருங்கள். A12னா அதாவது A12 மீன்ஸ் வந்து அதாவது செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ ஹைட் பண்ணி ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்குது? 3 1 2 3 2 கிடைக்குது. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் 3 1 3 2. இதை வந்து மல்டிபிள் பண்ணால் 6 இன்ட்டு 4 3 3 -3. அப்போ ரிமைனிங் வந்து -3 கிடைக்குது. அதே மாதிரி A13 பாருங்கள். A13 வந்து ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஓகேவா? அதை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூஸை வந்து எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். அப்போ 3 4 3 7 கிடைக்குது. இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் 3 7 are 21 3 4 are 12. இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ரிமைனிங் நமக்கு ப்ளஸ் வரணும். அப்போ 21ல் 12 போச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் நமக்கு +9 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி A21ம் அதே மாதிரி நம்ம ஐ திங்க் வந்து ஃபஸ்ட் பாருங்கள் A21னா வச்சுக்கோங்களேன். இப்போ A21 வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஹைட் பண்ணிட்டா ரிமைனிங் வேல்யூ என்னன்னா 3172 கிடைக்கும். அதுதான் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், 3172. அப்போ இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் போட்டோன்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் வந்திருக்கும், இப்போ நம்ம இங்கே மைனஸ் சைன் போட்டுக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா 3 2s are 6 1 7s are 7 -7. ஓகேவா? அப்போ 6ல் 7 போச்சுன்னா 1, அதாவது -1 இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகும். அதே மாதிரி A22 வேல்யூ பாருங்கள்.
A22 பார்க்கும்போது அதே மாதிரி அதாவது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரிமைனிங் வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 1 3 2ன்னு கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணால் 2 2s are 4, 3 1s are 3 -3. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்து இங்கே மேலே மைனஸ் வந்து இப்போ ப்ளஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு அப்போ 4ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி A23 மீன்ஸ் வந்து செகண்ட் ரோவில் தேர்ட் காலம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 3 3 7. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் போட்டு இப்போ மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு 2 7s are 14, 3 3s are 9. ஓகேவா? அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குன்னா 14ல் 9 போச்சுன்னா நமக்கு வந்து ரிமைனிங் வந்து 5 கிடைக்கும். மைனஸ் இருக்கிறனால மைனஸ் சைனை அப்படியே எடுத்து ரிட்டர்ன் பண்ணிக்க வேண்டியதுதான். தென் வந்து A31 மீன்ஸ் வந்து தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணிட்டா ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்குன்னா 3 1 4 1ன்னு கிடைக்கும். அப்போ அதுக்கு வந்து முன்னாடி மைனஸ் சைன் கொடுத்து இப்போ ப்ளஸ் சைன் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ப்ளஸ்னால் மைனஸு, மைனஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸு போட்டுகிட்டு வர வேண்டியதுதான். ஸோ நமக்கு இதை வந்து மல்டிபிள் பண்ணால் 2 1s are 2, 3 1s are 3 -3. அப்போ 2ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் -1 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து A33 வந்து தேர்டு ரோஸையும் தேர்டு காலம்ஸையும் ஆட் பண்ணால் ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 3 3 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2 4s are 8, 3 3s are 9. ஓகேவா? அப்போ 9ல் 8 போச்சுன்னா ரிமைனிங் வந்து நமக்கு -1 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதி அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுக்க போகிறோம். அதாவது A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்தோம்னா நமக்கு அட்ஜாயிண்ட் A கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ A11ஓட வேல்யூ பாருங்கள் 1, A12ஓட வேல்யூ வந்து -3, A13ஓட வேல்யூ வந்து 9, A21ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, A22ஓட வேல்யூ வந்து 1, A23ஓட வேல்யூ வந்துச்சுன்னா -5, A31ஓட வேல்யூ வந்து -1, A32ஓட வேல்யூ வந்து 1, A33ஓட வேல்யூ வந்து -1. இந்த வேல்யூஸ் எங்கேருந்து எடுத்து எழுதுறோன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த A11 வேல்யூஸு A11 வந்து 1, A12 வந்து -3, A13 வந்து 9. இந்த வேல்யூஸை தான் நம்ம எடுத்து இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் என்ன வரும்னா அதாவது ரோஸ் எல்லாமே அதாவது ஃபஸ்ட் ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமும், செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமும், தேர்ட் ரோ வந்து தேர்ட் காலமும் எழுத முடியும். அதுதான் நம்ம டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் அந்த வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் ரோ அதாவது ஃபஸ்ட் காலம்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ரோவாக ரிட்டர்ன் பண்ணிக்க வேண்டியதான் 1 1 -1. அதே மாதிரி செகண்ட் காலம்ஸ் எடுத்து செகண்ட் ரோவாக நம்ம வந்து எழுதும் போது என்ன கிடைக்குன்னா we get -3 1 1. அதே மாதிரி தேர்ட் காலம்ஸ் எடுத்து தேர்ட் ரோவாக ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா we get 9 -5 -1. இதுதான் இதோட அட்ஜாயிண்ட் வேல்யூ. இந்த சம்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.